Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோ நீட் யூஜி 2024 மே 5ஆம் தேதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஒரு மறு ஒளிபரப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம், நேற்றே போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் இன்னொரு டைம் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீட் எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவ மாணவியருக்கும் போய் சேரணும், அதே போல் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம திரும்ப இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நேற்று நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதை விட இன்னமும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர்ஸு யார் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தணும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இன்னமும் உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் என்னவோ அதை போடணும். காம்படிஷன் லெவல் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமராகவே எடுத்துக்குங்க. மற்றபடி எந்த ஒரு மாணவரையோ அல்லது பெற்றோர்களையோ பதட்டப்படுத்தணும் அல்லது பயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. உண்மை நிலவரத்தை புரிஞ்சுட்டு உங்களுடைய ஸ்டாண்டர்ட், அதாவது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். காம்படிஷன் லெவல் ஹையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. நிறைய செய்திகள், அதாவது நியூஸ் அப்டேட்ஸ் சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். 25 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இதுவரை, அதாவது இதுவரை அப்படின்னு சொல்கிறது 8 மார்ச் 2024 வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 25 லட்சம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்குது. இன்னமும் நம்மளுக்கு 16ஆம் தேதி 16th மார்ச் 2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ 25 லட்சம் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 16th மார்ச்சுக்குள்ளே ஒரு 27 இல்லைன்னா 28 லட்சம் அப்ளிகேஷன் வரைக்கும் போகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூட தெரியுது. 1:20 அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த ரேஷியோவும் உங்களுக்கு இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1:834 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வித் ப்ரூஃபோடையே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் என்னவெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண டேட்லேருந்து நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் அதில் கவர் ஆக போகுது. அதில் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய மினிமம் 3 ரவுண்ட் இருக்கும், மேக்ஸிமம் 5 ரவுண்டு வரைக்கும் போகலாம். அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் 3 to 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சென்டாக் பாண்டிச்சேரியிலையும் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா அதை பற்றின வழிகாட்டுதல்கள், அதை பற்றின அப்டேட்ஸ், அங்கே எத்தனை காலேஜஸ் இருக்குது, அங்கே என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு டே டு டே என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பர்சனல் நம்பருக்கு ஷேர் செய்யப்படும். அதுபோக உங்களுக்கு எந்த டைமில் எந்த டவுட்ஸ் இருந்ததுனாலும் பர்சனலாக நீங்கள் எங்கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது ஜூம்லேயும் நம்ம ஜூம் மீட்டிங் வச்சுக்குவோம். ஸோ இந்த பெய்டு சர்வீஸ் எனக்கு தேவைப்படுது, கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இல்லை சார் எனக்கு அப்பப்போ மட்டும் டவுட் வரும் அப்படின்றவங்க அந்த டவுட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இன்னொரு தகவல் கிடச்சிருக்குது. என்னென்னா, இந்தியாவுக்கு இன்னமும்
5 லட்சம் மருத்துவர்கள் தேவை அப்படிங்கிற அந்த அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நியூஸ் அப்டேட் தான். இது நேற்றே நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த செய்தித்தாள் அப்படிங்கிறது டைம்ஸ் குரூப்பில் மும்பையில், அதாவது மும்பை எடிஷனில் வந்தது. இது 2013 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 7 லட்சம், ஓகேங்களா, அதாவது 7 lakhs அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போது 2023 அதாவது லாஸ்ட் இயர் சொல்கிறேன் 20 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 21 லட்சம். அப்போது 2013 2023 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நீட் எக்ஸாமுக்கு, நீட் யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுவே 2024 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குதுன்னா, இப்போ இது வரைக்கும் 25 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செய்தித்தாளில் வந்த செய்தி. இப்போது இன்னமும் ஒரு வார காலம் இருக்கிறதுனால 25ங்கிறது 28 lakhs டச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. அப்போது இந்த 3 times அப்படிங்கிறது into 4 times மாறலாம். ஓகேங்களா? அப்போது 2013 விட 2024 4 மடங்கு மாணவர்களுடைய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் அப்படியே ஸ்லைட்லேயே பார்த்துக்கலாம். இதில் 55% வந்து உமன், அதாவது கேர்ள்ஸ் வந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவ இடத்துக்கு இப்போ நிலவரப்படி 20 பேர் போட்டிடுறாங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்குது. அதாவது ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, சரிங்களா, ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 20 பேர் போட்டிடுறாங்க. இது வந்து 16ஆம் தேதி மார்ச் 16th March 2024 அப்படிங்கிற போது ஒரு 28 லட்சத்தை டச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 25 பேர் போட்டியிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. சரி, இப்போது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ இந்தியாவில் வந்து 1:834, அதாவது 834 பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க. இப்போது டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1:834, அதாவது 834 பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க இந்தியாவில். அப்போது இந்தியாவுக்கு வந்து இன்னமும் 5 லட்சம் மருத்துவர்கள் தேவை. அப்போது மருத்துவர்களுடைய சேவை வந்து இந்தியாவுக்கு இன்னமும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கை தெரியப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 20 பேர் போட்டிடுறாங்க. இந்த 20 அப்படிங்கிறது 1:25 மாறுறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இன்னமும் வந்துட்டு 16ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2 லட்சம், ஓகேங்களா, 2 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி இயர் 2 லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் ரிப்பீட்டர்ஸினுடைய ப்ரெசன்ஸும் கூடிகிட்டே வருது. இப்போ போன வருஷம் எத்தனை பேர் சீட்டு கிடைக்கலையோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அப்படியே ஸ்டெப்பனாக ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் 2 லட்சம் இருந்து 3 லட்சம் வரைக்கும். இப்போ 2015 பார்த்தீங்கன்னா 3,74,000, 3,74,000. அதுவே 2016 பார்த்தீங்கன்னா 8 லட்சம், சுமாரார்லஸ் 2 லட்சம் பேர் அதிகமாக எழுதியிருக்காங்க. 2014 பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 11 லட்சம், 2018 11 to 13. அப்போது இந்த 2 லட்சம் அப்படிங்கிறது நியூ ஆஸ்பிரண்ட், நியூவாக வந்திருக்கிற ஃப்ரெஷர்ஸ்னால் வர ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லைன்னா எவ்ரி இயர் 2 லட்சம் பேர் ரிப்பீட் பண்ணுறதுனால வர அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து
1.09 1.09 lakh MBBS சீட்ஸ். இது வந்து இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் எல்லாம் சேர்ந்து 1.09 தான் இருக்குது. இதில் வந்து 26,000 டென்டல் காலேஜஸ் இருக்குது. யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் சேர்ந்து 2 லட்சம் மருத்துவ இடங்களே உள்ளன. அப்போது இந்த தகவலினுடைய அடிப்படையில் இன்னமும் வந்து இந்தியாவுக்கு 5 லட்சம் மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு டாக்டர் வந்து 834 பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைத்துள்ளது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போட்டி அப்படிங்கிறது மிக எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கடினமாக தான் இருக்கும். ஸோ அதற்கேற்றால் போல், ஏன்னா எக்ஸாமை பார்த்துட்டு பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்கிறத விட இன்னமும் 55 நாள் இருக்குது. இந்த 55 நாளில் நம்ம வந்து இன்னமும் எந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணல, இன்னமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத ஏரியா எந்தெந்த ஏரியா, என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, எந்தெந்த சாப்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிகமான டைமை கொடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்குங்க. மார்க்கை வந்து அதுக்கேற்றாற் போல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து எந்தெந்த சாப்டர் வந்து நம்ம தரவாக பண்ணணும், இன்னமும் எவ்வளோ டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், அப்புறம் அதிலிருந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்கை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த 55 நாளை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சீட் கன்ஃபார்ம். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு மருத்துவ இடம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணுறதில்ல, பார்க்குறீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு வீடியோவுக்கு 45% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்ட்டு யூடியூப்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்குது. ஸோ வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வித் டேட்டாவோடு போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டையும் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day.